நயவஞ்சகன் கூட இப்போ யாரு சட்டப்படி அவன் யாரு முஸ்லீம். ஆனால் மூமின் அப்படிங்கிறனா ஒருத்தன் வந்து அவன் வந்து கண்டிப்பாக அல்லாஹ்வை நம்புறவன்னு அர்த்தம். மூமின்ல வந்து குறைபாடுலாம் இருக்காது. மூமின் அப்படின்னா அவன் கண்டிப்பாக அல்லாஹ்வை நம்பிட்டான், அந்த நம்பிக்கை 100% உறுதியானது அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ குரானில் சில இடங்கள்ல அல்லாஹ் எப்படி பயன்படுத்துறான்னு பார்த்தீங்கன்னா யாயுல் லஸீன ஆமனுன்னு பயன்படுத்துவோம், ஆனால் நயவஞ்சர்களை பார்த்து பேசுவோம். இப்போ அது ஒரு கேள்வி வரும் குரானில், என்னடா அது ஈமான்கள் இப்படி மூமின்கள் இப்படி கூட இருப்பாங்களா அப்படி தானே வரும். இப்போ யாயுல் லஸீன ஆமனோ அல்லாஹ்வை பற்றி நீங்கள் தவறாக நினைச்சீங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். ஓ அப்போ மூமின்கள்லாம் தவறாக கூட நினைப்பாங்க அப்படின்னு நீங்கள் நம்பிடுவீங்களா? அப்போ மூமின்கள்லாம் அல்லாஹ்வை பற்றி தவறாக கூட அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் பற்றி நீங்கள் தவறாக நினச்சிருவீங்க அப்படின்னு கூட நினச்சிக்குவாங்க. அந்த மாதிரி சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இஸ்லாம்ங்கிற அந்த வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கும். ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மேலோட்டமான இஸ்லாம் இருக்குல்ல, அதாவது இந்த வாயளவு, அதாவது சொல்கிறது வாயில் சொல்கிறதுக்கு பேர் முஸ்லீம்னு வச்சிங்களேன். வாயில் ஒருத்தன் அல்லாஹ் நம்புறேன்னு சொல்கிறான், இது யார்? இவன் முஸ்லீம். உள்ளத்தில் ஒருத்தன் நம்புறான், இவன் யார்? மூமின். ஆனால் குரானில் சில இடங்களில் ஈமானுங்கிற அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும். ஆனால் உள்ள போய் அந்த சப்ஜெக்ட் அந்த வசனத்தை ஸ்டடி பண்ணிங்கன்னா வாயளவு ஈமான் இருக்கக்கூடிய அந்த நபர்களை குறித்து பேசுகிறதா இருக்கும். ஆனால் சில இடங்களில் முஸ்லீம்னு பேசிகிட்டு இருப்போம் அல்லாஹ். ஆனால் அந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா ஈமானில் உயர்ந்த தரத்தில் இருக்கக்கூடிய ஆட்களையும் பார்த்து முஸ்லீம் சொல்லிட்டு அல்லாஹ் பேசியிருப்பான். அப்போ அதுக்கு பதில் சொல்லக்கூடியது தான் இந்த ஹதீஸ், அதோடைய அந்த இதுதான். இப்போ இந்த பதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம புரியாமல் போயிடுச்சுன்னு வச்சுங்க, இதன் மூலமாக மிகப்பெரிய ஃபசாத் உண்டு பண்ண முடியும். இப்போ நாம கூட சொல்கிறோம்ல பெயர் தாங்கி முஸ்லீம்னு ஏன் பட்டம் பேர் வைக்க வேண்டியதாக இருக்குது? உண்மையான முஸ்லீம் பெயர் தாங்கி முஸ்லீம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பெயர் தாங்கி முஸ்லீம் இருந்தானா இல்லையா? நயவஞ்சகன் இருந்தாங்களா? அவங்கள பார்த்து யாராவது சஹாபாக்கள் பெயர் தாங்கி முஸ்லீம் சொன்னாங்களா? சொல்லலை. இப்போ நாம ஏன் அதை சொல்ல மாட்டேங்கிறோன்னு பார்த்தா இந்த ஹதீஸ் நம்ம ஒழுங்காக ஸ்டடி பண்ணாதனால நம்ம என்ன பண்ணுறோம், பெயர் தாங்கி முஸ்லீம்னு தனியாக பிரிக்கிறோம், உண்மையான முஸ்லீம்னு தனியாக பிரிக்கிறோம், நாங்கள் தான் முஸ்லீம்னு பிரிச்சுக்கிறோம், காஃபிர் ஃபத்வாவும் இதை வச்சு தான் கொடுத்துக்கிறோம். இதன் மூலமாக நிறைய ஃபசாத் வந்து நம்ம உண்டு பண்ணிடுறோம். இப்போ இந்த ஹதீஸில் வரக்கூடிய அந்த விஷயத்தை நம்ம தெளிவாக புரியணும், இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஃபசாத். அதுதான் அப்துல்லா பின் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தாபியின் காலத்தில் வாழ்ந்தவங்க. அவங்க சொல்கிறாங்க மார்க்கத்தில் ஃபசாத் உண்டு பண்ணுபவர்கள் மூன்று ஆட்கள். ஒன்று மன்னர்கள், ரெண்டாவது தீய ஆலிம்கள், மூணாவது துறவிகள். அது 3 கேட்டகரி வந்து இந்த இஸ்லாத்துடைய அந்த இஸ்லாத்துக்குள்ளே அந்த ஃபசாது உண்டு பண்ணாங்க. இவங்க மார்க்கத்தை வந்து வளைச்சு ஆதாரம் வளைச்சாங்க அப்படின்ட்டு. அதே வேலை தான் இவங்களும் பண்ணிடுறாங்க. அது அல்லாமா இக்பால் கூட பார்த்தீங்கன்னா இதே விஷயத்தை கவிதையில் சொல்லியிருப்பாங்க. பாகினா ரஹி தெரி ஓ ஆயின ஜமீரி ஆய் குஸ்தா ஓ சுல்தானி ஓ முல்லாய பீரி அப்படின்ட்டு. அதாவது முஸ்லீம்களே இன்று உங்களின் உள்ளம் இருண்டு போய்விட்டது, இதற்கு காரணம் மன்னர்களும் தீய மார்க்க தலைவர்களும் துறவிகளும் தான். ஏன்னா இந்த ஹதீஸில் வரக்கூடிய இந்த சாப்டருக்கு பாருங்க, இஸ்லாம் ஈமான் ஏசானு இதை வச்சு தான் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டே உருவாக்கியிருக்காங்க. புரியுதா? அந்த சாப்டருக்கு உள்ளே தான் பூந்து இதை ஸ்டடி பண்ணாமல் இருக்கும் போய் தான் இதுக்குள்ளே பூந்து தான் இவங்க விட்டு விளையாடி இருக்காங்க. யார்? இந்த துறவிகள், இந்த மார்க்க அறிஞர்கள், இந்த மன்னர்கள், இவங்க தான் இதுக்குள்ளே விளையாடி இருக்காங்க. அப்போது இந்த விஷயத்தை வந்து நம்ம ரொம்ப முக்கியமாக நம்ம ஸ்டடி பண்ணணுங்கிறது மட்டும் நம்ம புரிஞ்சுது. இப்போ இதில் ஈமான் இடத்துல இஸ்லாம் எல்லாம் பயன்படுத்துகிறேன்னு நான் சொன்னல குரானில், அது 2 எக்ஸாம்பிள் கொடுத்துட்றேன். யா யுவல் லஸீனா ஆமனு